ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: கடலைப்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 4-5 பூண்டு பல், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்திருக்க கடலைப்பருப்பு அதில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க அந்த பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டோன்னு அதில் நம்ம எடுத்திருக்க அந்த காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்திருக்க அந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிலே புளியும் சேர்த்துக்கோங்க. போட்டு அதுவும் லைட்டாக வதங்கிட்டோன்னு வதக்கி ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வதங்கினதும் இது நல்லா வதங்கினதோ இது தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு தவிர மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. பாம்பே சட்னி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.